Victory begins at Vidyalakshmi. Hello my dear students, welcome back to our YouTube channel. I am Raja Mohammed, Maths teacher, MSc B.Ed. Last time நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ ஞாபகம் இருக்கா? Algebraic identities. எல்லாருமே நல்லா லைக் பண்ணிருந்தீங்க, ஷேர் பண்ணிருந்தீங்க, டிஃப்ரெண்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் சில பேர் வீடியோஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி எல்லாமே நம்ம இன்னும் ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு வீடியோ போடலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்ம வீடியோ ஷேர் பண்றதுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் கேலண்டர். ஸோ கேலண்டர் அப்படின்னு என்ன சார், கேலண்டர்ல என்ன சார் பார்க்க போறோம்? ஒண்ணுமே இல்லப்பா, சிம்பிளா ஏதாவது ஒரு டேட்டு மந்த் இயர் தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம பிறந்த நாள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு லீவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த லீவ் நம்ம ஈஸியா எந்த டே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ரைட்டா? சார் இந்த கேலண்டர் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி லீவ் விட்டாங்க சார், வர சனிக்கிழமை லீவ் சார், வர வெள்ளிக்கிழமை லீவ் சார், வர ஞாயிற்றுக்கிழமை, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே லீவு, ஞாயிற்றுக்கிழமை திருப்பி லீவா, இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்டு கொடுத்து என்ன கிழமை இருந்திருக்கும்? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு முத காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு என்ன டே இருந்திருக்கும்? இல்லைன்னா நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் எல்லாருமே, ரைட்டா? அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு என்ன கிழமை இருந்திருக்கும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்ஸ் கேட்டாங்கன்னா அந்த டே எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம், சரியா? சோ இப்போ அந்த மாதிரி டேட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. சோ என்ன ட்ரிக்? அதுக்கு நம்ம சில சம்ஸ்குள்ள போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு டேஸ்க்கு ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன சார் நம்பர் இருக்கு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதுக்கு நமக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். 0ல இருந்து 6 வரை நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த நம்பர் தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்ல, நம்ம இங்க மேத்தமெட்டிக்கலா யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மந்த்துக்கும் நம்பர் கொடுத்திருக்கோம். சோ எப்படி மந்த் நம்பர் மைண்ட்ல வச்சுக்கலாம்? 033 614 625 035. அவ்வளவுதான். பாருங்க 033 614 625 035. இந்த மாதிரி நம்பர் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அல்ல என்ன சார் அப்படின்னா, நம்ம ஜனவரின்னு அந்த இடத்துல வந்தா நம்ம 0ன்னு எடுத்துங்க, பிப்ரவரின்னு வந்தா 3ன்னு எடுத்துங்க, இப்படியே டிசம்பர்னு வந்தா 5 எடுத்துங்க. இந்த மாதிரி நம்பரை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ டேஸ் வந்தா டேஸ் நம்ம சொல்லுவேன் அது எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும்ட்டு, அந்த இடத்துல நம்ம அந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மந்த் வந்தா இந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இயர்க்கும் இருக்கா? இருக்கு. 1600ல இருந்து 1600ல இருந்து 1699 வரை வந்தா நம்பர் 6 யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 1700ல இருந்து 1799 வந்தா நம்பர் 4 யூஸ் பண்ணுங்க. இப்படியே நமக்கு 2000ல இருந்து 2099 வந்தா 6 யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்பர் வச்சு தான் நம்ம சால்வ் பண்றோம். சரி சார், இந்த நம்பர்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ எப்படி சார் அப்ளை பண்றது? ரொம்ப சிம்பிள்பா. எந்த நம்பர் வந்தாலும் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் எழுதுங்க. எடுத்து எழுதிடுவோமா? அப்புறம் அந்த நம்பர் ஒரு நம்பர் கிடைச்சிருக்குமா, அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க, கோஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம டிவைட் பண்ண எல்லாருக்குமே தெரியும், நான் எப்படின்னு கத்து கொடுக்குறேன். சோ டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன் கிடைக்கிறது இங்க எழுத போறோம். அப்புறம் இயரோட நம்பர், இயர் இப்போ எந்த இயர் கொடுத்தாலும் அந்த இயர் இதுக்குள்ள வந்திருக்குன்னா அந்த நம்பர் எழுதி இங்க எழுதுவோம். மந்த் நம்பர், என்ன மந்த் அங்க கொடுத்திருக்காங்க அந்த மந்த் நம்பரை இந்த இடத்துல எழுதுவோம். அதுவும் அந்த கொஸ்டின்ல டேட் கொடுத்திருப்பாங்களே, இந்த டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்களே, அந்த டேட்டை தான் நம்ம இங்க எழுத போறோம். சோ இது மாதிரி வச்சு நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். சோ ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா? இப்ப பாருங்களேன், 15 ஆகஸ்ட் 1947. சோ நம்ம நாடு சுதந்திரம் வாங்கின நாள் என்ன கிழமை வந்துச்சுன்னு தெரியுமா? அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், क्वेश्चन பாருங்க, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 47. அப்ப அந்த 47 நம்ம எடுத்து எழுத போறோம். 47. அது பேர் என்ன இருக்கு? இயரை 4ஆல டிவைட் பண்ணனும், அப்போ கோஷன் எழுதணும். அப்போ இயரை பாருங்க 47, அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை டிவைட் பண்ணாவே போதும். சோ 4ஆல டிவைட் பண்ண போறோம். சோ 4ஆல டிவைட் பண்ணா 4 1s are 4. அப்ப மீதி 7 இருக்குமா? 7ல எத்தனை 4 இருக்கும்? ஒரே ஒரு 4 தானே இருக்கும். அப்போ 1 4 1s are 4, ரிமைண்டர் 3. ரிமைண்டரை விட்டு தள்ளுங்க. நமக்கு யார் தேவை? கோஷன் தான் தேவை. அப்ப கோஷன் என்ன இருக்கு? 11. அப்ப 11 எடுத்து எழுதிட்டோம். அது பாருங்க, இயர் நம்பர் 1947 எந்த இடத்துல இருக்கும்? 1900ல இருந்து 1999 குள்ள தானே இருக்கும். அப்ப அந்த நம்பர் என்ன இருக்கு? 0ன்னு இருக்கா? அப்ப 0ன்னு எடுத்து எழுதுங்க. மந்த் நம்பர், மந்த் என்ன கொடுத்திருக்காங்க? ஆகஸ்ட். ஆகஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? 2ன்னு இருக்கா? அப்ப 2ஐ எடுத்து எழுதுவோம். அது பிறகு என்ன இருக்கு? 15. டேட், டேட் என்ன இருக்கு? 15. அந்த 15ஐ எடுத்து எழுதுவோம். முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணலாமா? சோ 7 + 1 8, 8 + 2 10, 10 + 5 15. அப்போ 15, ரிமைண்டர் 1.
அப்போ 1 plus 4 5, 5 plus 1 6, 6 plus 1 7, அப்போ 75 நமக்கு கிடைக்குதா? 75 கிடைச்சிச்சா? இங்க என்ன நம்பர் கிடைக்குதோ அதை 7 ஆல டிவைட் பண்ண போறோம். ஏன் சார் 7 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு வாரத்துல 7 நாள் தானே, அதனால தான் 7 ஆல டிவைட் பண்ண போறோம். ஏன் சார் இங்க டிவைட் பை 4 ன்னு போட்டிருக்கீங்க, ஏன் சார் டிவைட் பை 5 போடக்கூடாதா, டிவைட் பை 3 போடக்கூடாதா? போடலாம். ஆனா இங்க ஏன் 4 ஆ போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தானே லீப் இயரா நான் லீப் இயரான்னு சொல்லுவோம், ரைட் தானே? அந்த கான்செப்ட்காக தான் நம்ம 4 ஆல அன்னைக்கு டிவைட் பண்றோம். சோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிப்போம், அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கிடைச்சிருக்கு? 75 கிடைச்சிருக்கா? 75 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 75 7 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க. சோ 7 into 10 70 அப்படினு கிடைக்கும். அப்ப ரிமைண்டர் 5 5 கிடைச்சிருக்கா? லாஸ்டா வந்திருக்குல ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் தான் இந்த டேல பாக்கணும். டேல 5 எங்க இருக்கு? இங்க தான இருக்கு. அப்ப அது என்ன டே? ஃப்ரைடே. முடிஞ்சிருச்சு. அப்ப 1947 ஆகஸ்ட் 15 என்ன கிழமை சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப வெள்ளிக்கிழமை தான் நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்கோம். இதே மாதிரி நம்ம பிறந்த டேட்டே பார்க்க முடியும். நம்ம அப்பா அம்மா பிறந்த டேட் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த டேட்ல பிறந்தாங்க, எங்க தாத்தா இந்த டேட்ல பிறந்தாங்க, எங்க பாட்டி இந்த டேட்ல பிறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ரைட்டா? அந்த மாதிரி நம்ம யார் டேட்னாலும் நமக்கு தெரியும். ஆனா என்ன கிழமை பிறந்திருக்காங்க தெரியுமா? அந்த கிழமையை கண்டுபிடிக்க தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த 15 ஆகஸ்ட் 1947 எப்படி சார் வெள்ளிக்கிழமை? கூகுள்ல நீங்க பாருங்க, கூகுள்ல செக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால தெரியும். கூகுள்ல பார்த்தா தெரியும். கேலண்டர் 1947 அப்படின்னு டைப் பண்ணி ஆகஸ்ட் 15 அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணாவே உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், ரைட்டா? இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள். என்ன எக்ஸாம்பிள் சார் அப்படின்னா நமக்கு தெரியும் 26 ஜனவரி 1915. சார் இந்த 2 நாள்ல சாக்லேட் மட்டும் நல்லா கொடுக்குறாங்க சார், பாத்துக்கோமா? ஆனா எந்த நாள் இது? ரிபப்ளிக் டே சொல்லுவோமா? 26 ஜனவரி 1915 சொல்லுவோமா? அது இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்துட்டோம். இது ரிபப்ளிக் டே. இது என்ன கிழமைன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள். ரூல் என்ன நமக்கு? இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 50. சோ 50 எழுதிக்கலாம். இயர் டிவைடட் பை 4 ரைட் கோஷன். அப்ப இயர் அந்த 50 4 ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப 4 1s are 4, ரிமைண்டர் 1 அந்த 0 இறக்கலாம். 4 2s are 8, அப்போ ரிமைண்டர் 2. ரிமைண்டர் நம்ம தேவையில்லை. என்ன தேவை? கோஷன் தேவையா? என்ன கிடைச்சிருக்கு? 12 கிடைச்சிருக்கா? அப்ப 12 எழுதிக்கலாம். இயர் நம்பர் 1950. 1950 எங்க வரும்? இந்த இடத்துல வந்துமா? அப்போ 0. அதுக்கப்புறம் என்ன வந்துரும் நமக்கு? மந்த் நம்பர். மந்த் யாரு? ஜனவரி. 0. ஜனவரிக்கு நம்பர் என்ன? 0. 0 எழுதிக்கலாம். அது பிறகு டேட். டேட் என்ன கொடுத்திருக்காங்க? 26. அப்போ 26 எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? பாருங்க, 6 plus 2 8, இங்க 5 plus 1 6, 6 plus 2 8. 8 கிடைச்சிருக்கா? இப்போ இந்த 88 7 ஆல டிவைட் பண்ண போறோம். பாருங்க, 88 7 ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க? 7 1s are 7, 8ல 7 போச்சுனா 1, ரிமைண்டர் 8, ரைட்டா? இப்போ 18ல எத்தனை 7 இருக்கும்? 7 2s are 14. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருச்சு? 18ல 14 போச்சுனா 4. முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்டா வந்த ரிமைண்டர் தான் 4. அந்த 4 ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப டேல பார்க்கணும். டேல 4 என்ன இருக்கு? Thursday. அப்ப கண்டிப்பா இந்த டே என்ன இருக்குன்னா Thursday. சோ இந்த நாள் Thursday நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஏன்னா நம்பர் 4 ன்னு வந்திருக்கு. அப்ப Thursday நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கேலண்டர்ல நீங்க எந்த நாளும் நீங்களே கூகுள்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஈஸியா உங்களால எந்த டேட்னாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த நாளுக்கு என்ன டேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி சார், இது எல்லாம் சொல்றீங்க, இன்னைக்கு என்ன டே? நமக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை, ரைட்டா? டியூஸ்டேன்னு சொல்லிடலாம், ரைட்டா? இன்னைக்கு என்ன டேட்? 24/9/2024, ரைட்டா? அதுக்கு எந்த நாள் பார்த்துடலாமா? சோ பாருங்க, நமக்கு எல்லாருமே இன்னைக்கு டேட் தெரியும், டேட்டும் தெரியும், டேவும் தெரியும். அதை செக் பண்ணிடலாமா இந்த ஃபார்முலா சப்போர்ட் ஆகுதான்ட்டு? பாருங்க, நமக்கு இன்னைக்கு டேட் 24/9/2024. இதானே இன்னைக்கு டேட். அப்ப இன்னைக்கு என்ன வரணும்? டியூஸ்டே வரணுமா? டியூஸ்டே வரணும்னா என்ன வரணும் நமக்கு? 2 தானே நம்பர் வரணும். அப்ப 2க்கு ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஃபார்முலா கரெக்ட்டா? சோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்ல ரூல் என்ன? இயர் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 24. அப்ப 24 எழுதிக்கலாம். இயர் டிவைடட் பை 4 ரைட் கோஷன். கோஷன் என்ன தேவை? 4 ஆல டிவைட் 24 4 ஆல டிவைட் பண்ண போறோம். 24 4 ஆல டிவைட் பண்ணுவோம். 4 6 24. அப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சா? அப்ப கோஷன் என்ன வந்திருக்கு? 6 ன்னு வந்திருக்கா? அப்ப அந்த 6 இங்க எழுதுவோம். இயர் நம்பர் 2024. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இங்க 1900ல தான் பார்த்தோம். சார் ஏன் சார் இந்த நம்பர் தான் பார்க்கணுமா? அங்க கொடுத்த இயர் என்னவோ அதுக்கு தகுந்த நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க 2024 இல்லாம 1700 அப்படின்னா அந்த இயருக்கு நம்ம நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம்.
சரியா? இங்க 2024 தானே இருக்கு. 2024 என்ன இருக்கு? நம்பர் 6. அப்போ 16 எழுதியாச்சு. அப்புறம் மந்த் நம்பர், மந்த் என்ன இருக்கு? 9. 9 யாரு? செப்டம்பர். செப்டம்பருக்கு என்ன இருக்கு? 5. அப்போ 5 எழுதியாச்சு. அது பிறகு டேட், டேட் என்ன இருக்கு? 24. அப்போ 24 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? பாருங்க, 4 + 6 10, 10 + 6 16, 16 + 4 20, 20 + 5 25. அப்போ 25 க்கு 5 போடலாம், மீதி 2. அப்போ 2 4 6 65 கிடைச்சிருக்கா? பாருங்க, அப்போ அந்த 65 என்ன பண்ணனும்? 7 ஆல டிவைட் பண்ணனும். கரெக்ட் தானே? அப்போ 65 7 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ பாருங்க, 7 9s are 63. 7 9s are 63. 7 டேபிள் நமக்கு தெரியணும். டேபிள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? அப்போ 7 9s are 63. ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 2. கரெக்ட்டா வந்திருக்கா? 2 ன்னு வந்தா என்ன? டியூஸ்டே. அப்போ இன்னைக்கு டேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, சூப்பர். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு ஏதோ ஒரு டேட் கொடுத்துருவாங்க, நம்மளால டே கண்டுபிடிக்க முடியும். டேட் கொடுத்துட்டா டே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், இது ஏன் சார் நம்ம படிக்கணும்? எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்துட்டு இந்த டே என்ன இப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? இது இல்லாம வேற எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த என்டிசி எக்ஸாம், காம்படிட்டிவ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு டேட் கொடுத்துட்டு இந்த டேட்ல என்ன டேவா இருக்கும், அது மேபி ஃபெமிலியர் டேவா இருக்கலாம், நாம தெரிஞ்ச டேவா இருக்கலாம், இல்லனா டிஃபரண்ட் டே, நம்ம தெரியாத டே கூட இருக்கலாம். அப்ப இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். புரியுதா எல்லாருக்கும்? சோ இதே மாதிரி சம்ஸ் இது மட்டும் தான் இருக்கா அப்படினா இல்ல. இதே மாதிரி क्वेश्चंस எப்படி தெரியுமா கொடுக்கலாம்? 24 9 2024 டியூஸ்டேவா இருந்தா இதே 24 9 2057 ல என்ன டே இருக்கும், இல்ல 18 24 ல என்ன இருக்கும், இப்படி क्वेश्चन எப்படி வேணா கேட்கலாம். அது நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டாபிக்ல இன்னைக்கு எப்படி டே கண்டுபிடிக்கிறது, அது ஷார்ட்கட் என்ன, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் கேலண்டர் 2 அப்படின டாபிக்ல இன்னும் புதுசா எது மாதிரிலாம் क्वेश्चन கேட்டா எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், ஸ்கூல் புக்ல எது மாதிரிலாம் क्वेश्चंस இருக்கு, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே நம்ம பார்க்கலாம். Thank you.